நமஸ்தே ஸ்கந்தாஸ் இந்த யூடியூப் சேனலில் இதற்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம துருவசாமினிங்கிற ஸ்டோரியை பார்த்தோம். இப்போ 15 மார்க்ஸ் எஸ்ஸே துருவசாமினி அப்படிங்கிறது வரக்கூடிய February 2026 எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அந்த எஸ்ஸே தான் பார்க்க போகிறோம். ஆமுக் முன்னுரை. சதுர்முகி பிரதிபா சம்பன்ன ரச்சனாக்கார் ஜெயசங்கர் பிரசாத்ஜி கிருத். நான்முகன் போன்ற திறமை படைப்பாளரான ஜெயசங்கர் பிரசாத்தின் படைப்பான துருவசாமினி என்ற ஐதிகாசிக் நாடகா வரலாற்று நாடகத்தினுடைய பிரதான் பாத்திர முக்கியமான கேரக்டர் துருவசாமினி வஹி அவள்தான் நாடகி நாயிகா ஹே நாடகத்தினுடைய நாயகி. உபகார் பரிசு. துருவசாமினி லிச்வி ராஜா கி புத்ரி ஹே துருவசாமினி லிச்வி நாட்டினுடைய ராஜாவினுடைய மகள். உஸ்கா பிதா அவளுடைய அப்பா. உசே அவளை மகதுகே சம்ராட் மகதத்தினுடைய பேரரசர் ஆரிய சமுத்திரகுப்தகி. ஆரியங்கிறது அவரோட குலத்தினுடைய பெயர், சமுத்திரகுப்தங்கிறது அவரோட பேர். சமுத்திரகுப்தவினுடைய சேவாமே அவன் சமுத்திரகுப்தக்கு சேவை செய்கிறதுக்கு உபஹார்கே ரூப்மே பரிசு ரூபத்தில் பேஜ்தா ஹே அனுப்பி வைக்கிறாரு. பியார் और हार காதலும் தோல்வியும். சந்திரகுப்த और துருவசாமினி एक दूसरे से प्यार करते हैं. சந்திரகுப்தன் மற்றும் துருவசாமினி ஒருவருக்கொருவர் காதலிக்கின்றனர். சம்ராட் மர்னே கே பஹலே ஹி பேரரசர் சாகிறதுக்கு முன்னாடியே சந்திரகுப்தக்கோ அப்பனா உத்தராதிகாரி கோஷித் கர் தேத்தே ஹேன். சந்திரகுப்தன் தான் தனது அனைத்து அதிகாரத்திற்கும் உரியவன் என அனௌன்ஸ் பண்ணுறாரு. चंद्रगुप्त का बड़ा भाई रामगुप्त मंत्री शिखर स्वामी के सहयोग से चंद्रगुप्तनोட அண்ணே ராமகுப்தன் மந்திரி शिखर சுவாமியினுடைய ஒத்துழைப்பால் மகது கே சிங்காசன் பர் மகதத்தோட சிம்மாசனத்தில் பைட் ஜாத்தா ஹே அமருகிறான். பகு துருவசாமினி கி இச்சா கே பினா அவன் துருவசாமினியின் ஆசை இல்லாமல் விருப்பம் இல்லாமலேயே உசுசே அவளை விவாகர் லேத்தா ஹே திருமணம் செய்து கொள்கிறான். இஸ் பிரகார் இந்த மாதிரி துருவசாமினி கா பியார் ஹார் ஜாத்தா ஹே துருவசாமினியின் காதல் தோல்வி அடைகிறது. வைவாஹிக் ஜீவன் திருமண வாழ்க்கை. துருவசாமினி கா பதி ராமகுப்த காயர் கிளீவ் और விலாசி ஹே துருவசாமினியின் கணவன் ராமகுப்தன் கோழையாகவும் திருநங்கை போலவும் மற்றும் பொழுதுபோக்கு அதிகமாக விரும்புகிறவனாகவும் இருக்கிறான். துருவசாமினி கா மண் அபுபி சந்திரகுப்த பர்ஹி லகா ரஹ்தா ஹே துருவசாமின் மனது இப்பொழுது கூட சந்திரகுப்தனையே நினைத்து கொண்டு இருக்கிறது. சந்திரகுப்த வீர் ஹே சந்திரகுப்தன் வீரனாக இருக்கிறான். வஹ் ராமகுப்த கே யஹா கைதி சி ஜீவன் பிதாத்தி ஹே அவன் ராமகுப்தனிடம் கைதியை போல கைதி அப்படிங்கிறது கைதியை போல தன்னுடைய வாழ்க்கையை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். சதித்வக்கி ரக்ஷா பத்தினி தன்மையை அதாவது தன்னுடைய கற்பை பாதுகாத்தல். ராமகுப்த ஷக்கராஜ் से युद्ध करते समय बुरी तरह हारने लगती है. ராமகுப்தன் ஃபஸ்ட்டு ஷக்கராஜோட போர் புரியிறான், ஆனால் ரொம்ப மோசமான முறையில் தோல்வி அடைகிறான். ஷக்கராஜ் சந்திமே துருவசாமினிக்கோ மாங்தா ஹே ஷக்கராஜ் உடன்படிக்கை ரூபத்தில் துருவசாமினியை கேட்கிறான். ராமகுப்த மான் லேத்தா ஹே ராமகுப்தனும் அதுக்கு ஒத்துக்கிறான். துருவசாமினியை கேட்குறதுக்கு ராமகுப்தன் ஒத்துக்கிறான். துருவசாமினி ராமகுப்த கே பைரோங் பர் கிர்கர் துருவசாமினி ராமகுப்தன் உடைய பைரோங் கால்களின் மீது கிர்கர் விழுந்து அப்பனே தன்னுடைய சதித்வக்கி ரக்ஷா கற்பை பாதுகாக்க கர்ணேக்கி பிரார்த்தனா கர்த்தியே என்னோட கற்பை காப்பாத்துங்க அப்படின்னு வேண்டி கேட்கிறா. ஷாஸ்வத் நாரித்வ ப சாஹஸ் அழிவற்ற அந்த கற்பு மற்றும் தைரியம். ராமகுப்த சே திரஸ்கிருத் ஹோனே பர் ராமகுப்தனால் அவமதிக்கப்பட்ட பிறகு உன்கே பீத்தர் சே அவளின் உள்ளிருந்து மனதிலிருந்து சாஸ்வத் நாரித்வ ஒரு அழிவற்ற கற்பு ஜாகு உட்தாக தன்னோட கற்பை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வெளிப்படையுது. ஆத்மகத்தியா கர் லேனா சாத்திகே அவள் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறா.
உசி சமயம் அந்த சமயத்தில் வஹா அங்கே சந்திரகுப்தா ஆ ஜாத்தா ஹே சந்திரகுப்தன் வர்றான். உஸ்கே மன்மே தூஸ்ரே பிரகார் கா பரிவர்த்தன் ஆ ஜாத்தா ஹே அவளுடைய மனதில் வேறொரு மாற்றம் ஏற்படுகிறது. விஷம பரிஸ்திதியாங்க மோசமான சூழ்நிலை. चंद्रगुप्त स्त्री वेश में शकराज से मिलने जाएगा. சந்திரகுப்தன் வந்து பெண் வேடத்தில் ஷக்கராஜை வந்து மீட் பண்ண போகிறான். रामगुप्त ध्रुवसामिनी को भी उसके साथ जाने को कहता है. ராமகுப்தன் துருவசாமினியையும் அவனுடன் செல் அப்படின்னு சொல்கிறான். साहसी ध्रुवसामिनी अपनी वीरता प्रकट करती हुई आग्रह करती है कि उसे भी युद्ध क्षेत्र में जाना है. தைரியமான துருவசாமினி தன்னோட வீரத்தை வெளிப்படுத்தி அவளும் அந்த யுத்த களத்துக்கு போக விரும்புகிறா. யுத்த க்ஷேத்திரமே பहुंचकर शकराज की पराजय को देखना चाहती है. யுத்த களத்துக்கு போய் ஷக்கராஜோட தோல்வியை பார்க்க விரும்புகிறா. द्वंद्व युद्ध में चंद्रगुप्त से शकराज मारा जाता है. இருவருக்கும் இடையில் நடக்கும் யுத்தத்தில் சந்திரகுப்தனால் ஷக்கராஜ் கொல்லப்படுகிறான். वह खुश हो जाती है. துருவசாமினி சந்தோஷம் அடைகிறாள். தயா அவர் கருணாக்கி மூர்த்தி இரக்கம் மற்றும் கருணை நிறைந்தவளாக. ஷக்கராஜ்கி பாவி பத்னி ஷக்கராஜோட எதிர்கால மனைவி கோமா और ஆச்சாரிய மிகிர்தேவ் அவளுடைய வளர்ப்பு தந்தையான ஆச்சாரிய மிகிர்தேவ் ஆக்கர் வந்து துருவசாமினியிடம் ஷக்கராஜ்கே ஷவுக்கோ ஷக்கராஜோட டெட் பாடியை லே ஜானேக்கி எடுத்து செல்வதற்கு அனுமதி கேட்குறாங்க. தயா ஒரு கருணாக்கி மூர்த்தி துருவசாமினி இரக்கம் மற்றும் கருணை நிறைந்தவளான துருவசாமினி உசே துரந்த் மான் லேத்தி ஹே. அவன் மேலே இருக்க வெறுப்பில் அதை வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இவங்க மேலே இறக்கப்பட்டு ஒத்துக்கிறான். ஓகேன்ட்டு. புரோஹித்துக்கே விச்சார் புரோஹிதருடைய கருத்து. புரோஹித் தர்மசாஸ்திரோं का गहरा अध्ययन करके புரோஹிதர் தர்மசாஸ்திரங்களை டீப்பாக லேர்ன் பண்ணி ராமகுப்தக்கு துருவசாமினி பர் கோயி அதிகார் நகி அதாவது ராமகுப்தனுக்கு துருவசாமினி மீது எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறாரு. சாசி துருவசாமினி தைரியமான துருவசாமினி கே பிரயத்னோங் சே துருவசாமினியோட முயற்சியினால் ராமகுப்தா ஒரு ஷிகர் சுவாமிக்கு கூட் மந்த்ரானா ஓங்கு ராமகுப்தன் மற்றும் ஷிகர் சுவாமியோட சூழ்ச்சியான மீட்டிங்லாம் அவர் கப்படாச்சாரோங்க சூழ்ச்சியான செயல்கள் பத்தாபி சப்கோ லக் ஜாத்தா ஹே. இந்த எல்லாமே மக்களுக்கு தெரிய வருது. அவன் சூழ்ச்சி என்னென்ன இது வரைக்கும் பண்ணுனா அப்படிங்கிறதெல்லாம் துருவசாமினியோட முயற்சியினால் எல்லாருக்கும் தெரிய வருது. கல்நாயக் ராமகுப்தக்கா அந்த் இந்த வில்லனான ராமகுப்தனின் முடிவு. சபி और से अपराधी और निंदनीय घोषित हो जाने पर எல்லா விதத்திலையுமே குற்றவாளி மற்றும் இகழத்தக்கவன்னு அனௌன்ஸ் செய்யப்பட்ட அந்த மாதிரி அனௌன்ஸ் செய்யப்பட்ட பிறகு क्रोधित होकर கோபமடைந்த ராமகுப்த अपने छोटे भाई சந்திரகுப்தக்கோ தன்னுடைய தம்பி சந்திரகுப்தனை மார் டால்னே கா கொன்று போட்டுடலாம் அப்படின்ட்டு பிரயத்தன கர்த்தாக முயற்சி பண்ணுறான். லெக்கின் பக் ஏக் சாமந்த் குமார் சே மார் டாலா ஜாத்தா ஹே. ஆனால் அவன் ஒரு அமைச்சருடைய மகனால் கொல்லப்படுகிறான். இந்த மாதிரி கீழ்த்தரமான செயல்களை செய்துக்கிட்டு இருக்கான் ராமகுப்தன் சொல்லிட்டு அமைச்சரோட பையன் வந்து ராமகுப்தனை கொன்னுறான். நிஷ்கர்ஷ முடிவுரை. இஸ் பிரகார் ஹம் தேக்தே ஹே கி இந்த மாதிரி நம்ம பார்க்க போனால் துருவசாமினி நாட்டக்கு ஃபல் போக்தா ஹே. துருவசாமினி தான் இந்த நாடகத்தோட முழு பலனையும் அனுபவிக்கக்கூடியவளாக இருக்கிறாள். திருட் சங்கல்பிகே அவள் உறுதியான முடிவெடுக்கக்கூடியவளாக இருக்கிறாள். சாக்சி பிகே அவள் தைரியமானவளாகவும் இருக்கிறாள். தன்யவாத்.